மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம். தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம். நன்றி சொல்ல போதாதம்மா ஏழேழு ஜென்மம் இது மாறாத சொந்தம். தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம். நன்றி சொல்ல போதாதம்மா ஏழேழு ஜென்மம் இது மாறாத சொந்தம். குஞ்சுக்குமே சேதமில்ல கோயில் கதவடைச்சா சாமி தூங்க போறதில்ல. கோடி பணம் இருந்தும் நெஞ்சுக்குள்ள இன்பமில்ல. தாயின் மடியில தான் என்னைக்குமே துன்பம் இல்லை. என் தாய் மனசு என் தாய் மனசு வெள்ள அதில் நான் மலர்ந்த முல்ல. என் தாயாலதான் தொல்ல ஒரு காலத்திலும் இல்லை. அன்னமே அன்னமே அன்னை சொல்வேதமே சொல்லத்தான் ஒரு வார்த்தை போதலையே. ஏன் சொந்தந்தான் தாய விட்டு போகலியே. தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம். நன்றி சொல்ல போதாதம்மா ஏழு ஜென்மம் இது மாறாத சொந்தம். திடவே உணுறக்கம் மறந்தவதான் தூக்கி எடுத்து என்ன தோள் சுமந்து காத்தவதான். தூளி படுக்க இட்டு தூங்க பாட்டு படிச்சவதான். தூசி துரும்பு பட்டா தபதறி துடிச்சவதான். நோய் நொடியில் அவ பாய் படுக்க இழந்தா. தன் வாய் வைத்த மறந்து என்ன கோயில் கோலம் சுமந்தா. அன்னமே அன்னமே அன்னை சொல்வேதமே சொல்லத்தான் ஒரு வார்த்தை போதலியே. ஏன் சொந்தந்தான் தாய விட்டு போகலியே. தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம். நன்றி சொல்ல போதாதம்மா ஏழேழு ஜென்மம் இது மாறாத சொந்தம். தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம். நன்றி சொல்ல போதாதம்மா ஏழேழு ஜென்மம் இது மாறாத சொந்தம். அம்மா என்னும் வார்த்தைதான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம். எல்லோருக்கும் வாய்க்குமா அதை காதால் கேட்கிற பாக்கியம்.
தேவன் தரும் தாய்மைதான் வேண்டாம் எனும் பெண்மைதான் ஒரு விந்தையானதே. அம்மா என்னும் வார்த்தைதான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம். எல்லோருக்கும் வாய்க்குமா அதை காதால் கேட்கிற பாக்கியம். கன்றுகளை ஈன்றெடுக்க ஆடும் ஆடும் அஞ்சுதா. கர்ப்பத்தடை வேண்டும் என்று தெய்வத்திடம் கெஞ்சுதா. பிள்ளை ஒன்று வேண்டும் என்று எத்தனையோ தாய்க்குலம் கோயில் குளம் சாமி என்று சுற்றி வந்து வேண்டிடும். சுற்றி வந்த போதிலும் பெற்றெடுக்க கூடுமோ? முக்குளிக்கும் யாருமே முத்தெடுக்காகுமோ? பெண்ணை ஒரு தெய்வமாய் பேசுகின்ற காரணம் அவள் தாங்கும் தாய்மைதான். அம்மா என்னும் வார்த்தைதான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம். எல்லோருக்கும் வாய்க்குமா அதை காதால் கேட்கிற பாக்கியம். தேவன் தரும் தாய்மைதான் வேண்டாம் எனும் பெண்மைதான் ஒரு விந்தையானதே. அம்மா எனும் வார்த்தைதான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம். எல்லோருக்கும் வாய்க்குமா அதை காதால் கேட்கிற பாக்கியம். இரண்டு மாதம் என்று அன்னை படும் வேதனை. கையிரண்டில் தேனை அள்ளி கொண்டு வரும் சாதனை. சோறும் இன்றி நீரும் இன்றி சாம்பல் தின்ன தோன்றலாம். தித்திக்கின்ற முத்தங்களை பிள்ளையிடம் வாங்கலாம். பச்சை வண்ண தார்விடும் வாழை மரம் சாய்ந்திடும். முத்துக்களை ஏந்திடும் சிப்பிகளும் மாய்ந்திடும். பிள்ளைகளை தாங்கிடும் பெண்மை உயிர் வாழ்ந்திடும். இது தேவன் தீர்ப்பு தான். அம்மா என்னும் வார்த்தைதான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம். எல்லோருக்கும் வாய்க்குமா அதை காதால் கேட்கிற பாக்கியம்.